பிரைஸ் தி லார்ட். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த புதிய மார்ச் மாதத்தினுடைய முதல் நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த 2026ஆம் ஆண்டில் 2 மாதங்களாக நம்மை அற்புதமாக பாதுகாத்து வந்திருக்கிறார். 3வது மாதம் முதல் நாளை ஓய்வு நாளாக கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து கர்த்தரை துதித்து இந்த நாளை ஆரம்பிக்கும்படியாக, இந்த மாதத்தை ஆரம்பிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இந்த காலை வேளையிலே நம்முடைய தியானத்துக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி சங்கீத புத்தகம் 43வது சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 43 4வது வசனம். அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். ஆம், ஆண்டவருடைய சமூகத்தில் பிரவேசித்து புதிய மாதத்தை ஆரம்பிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த புதிய நாளில், இந்த ஓய்வு நாளில் நாம் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து தேவனை ஆராதித்து இந்த மாதத்துக்குள்ளாக அடியெடுத்து வைப்போம். அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று பார்க்கிறோம். நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கு பிரவேசிப்பேன். எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவ சமூகத்தில் தேவனை ஆராதிக்கிற, தேவனுடைய ஆலயத்தில் தேவனை ஆராதிக்கிற பாருங்க, தேவனுடைய மகிமையை பார்க்கிறது நமக்கு கிடைத்ததான ஒரு பெரிய பாக்கியம். அது ஒரு பெரிய சிலாக்கியம் என்று பார்க்கிறோம். சங்கீத புத்தகம் 84வது சங்கீதம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 4வது வசனம் படிக்கும்போது, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனவுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. ஆம், நம்முடைய ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் தவனவுமாயிருக்கட்டும். என் மாம்சமும் என் இருதயமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. தேவனுடைய பீடங்கள் அண்டையிலே நாம் குடும்பமாய் வாசம் பண்ண, குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க, தேவனுடைய பீடங்கள் அண்டையிலே காணப்பட கர்த்தர் நமக்கு சிலாக்கியம் கொடுத்திருக்கிறார். பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதனுடைய மேன்மையை நாம் எண்ணி கர்த்தரை துதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலே தைரியமாய் நாம் கிருபாசன தண்டையில் சேர்ந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தேவனை ஆராதிக்கும்படியான தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது, பரிசுத்தத்தை நமக்கு கொடுக்கிறது, தேவனுக்கு முன்பாக நம்மை குற்றமில்லாதவர்களாக நிறுத்துகிறது என்று பார்க்கிறோம். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். இந்த புதிய மாதத்தில் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். மெய்யாகவே ஆண்டவரை துதிக்க 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 கர்த்தர் அந்த துதியிலே வாசம் பண்ணுகிற தேவன் என்று பார்க்கிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபமாக்கும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் தொடர்ந்துள்ள நாட்கள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நம்மை நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தரை ஆராதிப்போம். தேவனுடைய பீடங்கள் அண்டையிலே நமக்கு கிடைத்த சிலாக்கியத்திற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் உங்களோடு இருந்து இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களையும் விசேஷமாக ஆசீர்வதித்து தருவாராக. பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்காக செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ளவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த அருமையான காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த பரிசுத்த நாளில் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்க
எங்களுக்கு கிருபை தந்தீர். நீர் காலையும் மாலையும் கலிகூற பண்ணுகிற தேவன். 2 மாதங்களாக அற்புதமாக பாதுகாத்து 3வது மாதத்தில் அடியெடுத்து வைக்க கிருபை தந்தீர். உடைய இரக்கங்கள் மகா பெரியது. ஏய்கள் உடைய பிள்ளைகளை கர்த்தர் தாங்கும். இந்த மாதத்தின் எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதியும். தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று எதையாகிலும் செய்கிற ஒரு மாதமாய் காணப்பட ஆண்டவர் கிருபை தான். உடைய வல்லமையால் நிரப்பும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.